அனைவருக்கும் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது மணிமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். 35 ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெறும் மகா சம்பிரோக்ஷணம் எனும் கும்பாபிஷேகம். ஆலய வளாகத்தின் வெளிப்புறம் இப்பொழுது 4 கால் மண்டபத்தை பார்த்து இப்பொழுது ஆலயத்தின் முகப்பு தோற்றம், பிரம்மாண்டமான நிலைவாசல், ஆலயத்தின் உள்புற தோற்றம் விசாலமான பிரம்மாண்டமான 1400 ஆண்டுகள் முற்பட்ட திருத்தலமாக விளங்குகிறது. இதில் விமர்சையான கொடிமரம், பலிபீடம், அடுத்து கல்யாணை, ஆலயத்தின் மகாமண்டபத்தின் உள்ளே இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம். யாகசாலை 16 யாகாக்னி குண்டங்கள் அமைத்து விமர்சையான யாகசாலை அமைக்கப்பட்டு இப்பொழுது கருடாழ்வார் காட்சி தருகின்றார். விமர்சையான ராமானுஜர் திருமேனிகள் இங்கே அமைக்கப்பட்டு விமர்சையான பூஜா விரதங்கள் நிறைவேறி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் காண்கின்றோம். இந்த விமர்சையான கும்பாபிஷேகத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக இந்த காணொலி உங்கள் விழிகளுக்கு விருந்தாக அமைகிறது. ஆலயத்தின் வெளிப்புற தோட்டத்தில் செங்கமலவல்லி தாயார் சன்னதியின் கோபுரம் கமல பத்ம விமானம் என்று சொல்லக்கூடியது. எனவே பக்த கோடிகள் அனைவரும் அன்றைய தினம் வந்திருந்து பகவானின் பேரர்கள் பெற்று இன்னூற்று வாழ உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது மணிமங்கலத்தின் நிறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன்.